ஹரிகேந்திரா யூடியூப் நேயர்களுக்கு உங்களின் வாழ்வியல் ஆலோசகர் திண்டிவனம் ரவிக்குமாரின் வணக்கங்கள். தோஷம் நீங்க துயரம் நீக்கும் ஆலயங்களின் வரிசையில் இன்று குழந்தை வரம் தரக்கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய பிள்ளையார் சன்னதியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் குழந்தை பாக்கியம் இருந்தும் தான் பெற்ற பிள்ளைகள் பொறுப்பற்று தான் தோன்றித்தனமாக கெட்டு திரிபவர்களாகவும் பெற்றோர்க்கும் ஏனைய பெரியோர்களுக்கும் மரியாதை தராதவர்களாகவும் வளர்ந்து இருப்பினும் நீங்கள் மனதார வழிபட வேண்டியது உச்சிஷ்ட கணபதியைத்தான். விநாயகப் பெருமானின் 32 தெய்வீக வடிவங்களில் ஒன்றுதான் உச்சிஷ்ட கணபதி ஆகும். பெண்ணின் உபஸ்தத்தில் தும்பிக்கையை வைத்தபடி ஒரு பெண்ணை ஆலிங்கனம் செய்தபடி உள்ள அபூர்வமான விநாயகப் பெருமானின் கோலம்தான் உச்சிஷ்ட கணபதி. இந்தியாவின் வட மாநிலங்களில் உச்சிஷ்ட கணபதிக்கு ஏராளமான கோவில்கள் இருந்தாலும் தமிழகத்திலே குறிப்பாக ஆசியாவிலேயே மிகப்பெரிய உச்சிஷ்ட கணபதி திருக்கோயில் மதுரையிலிருந்து திருநெல்வேலி செல்லும் பைபாஸ் ரோட்டில் மேகலிங்கபுரம் திருப்பத்திலே தாமிரபரணி நதிக்கரையிலே அமைந்துள்ளது. 5 நிலைகளில் ராஜகோபுரத்தை கடந்து நாம் நீண்ட நெடும் வெட்டவெளியில் நடந்து சென்றால் கோவிலை அணுகலாம். மகாமண்டபத்தில் சிலைகள் ஏதுமின்றி கருவறையில் மட்டும் விநாயகப் பெருமான் ஒரு பெண்ணின் உபஸ்தத்தில் தும்பிக்கையை வைத்து காமரூபராக காட்சி தருகிறார். இதற்கான விளக்கம் சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த கோலத்தில் உள்ள உச்சிஷ்ட கணபதி அவரை நாம் தரிசிக்கும் பொழுது தாய்மை அடைய வேண்டியவர்களின் கர்ம வினையை தீர்த்து அவர்கள் விரைவில் கருத்தரித்து தாய்மை அடைவார்கள் என்ற நம்பிக்கையை தும்பிக்கை தருகிறது எனவும் தாய்மை அடைந்த பெண்கள் பெற்றெடுக்கும் குழந்தைகள் நல்லவர்களாக வல்லவர்களாக பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பவர்களாக பிறப்பார்கள் என்பதும் ஐதீகம் என சொல்லப்படுகிறது. விநாயகர் பெண்ணின் உபஸ்தத்தில் தும்பிக்கையை வைத்திருப்பதை தரிசிப்பதன் மூலம் அசுர குணமுள்ள குழந்தைகள் பிறப்பது தடை செய்யப்படுகிறது என்பது ஐதீகமாகிறது. விநாயகரை அடுத்து சிறிய அளவில் நெல்லையப்பர் சன்னதியும் அங்கே காணப்படுகிறது. தமிழகத்திலே உள்ள சங்கரன் கோவில் என்ற ஊரிலே எழுந்தருளியுள்ள அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி சன்னதியிலும் உச்சிஷ்ட கணபதியினுடைய அமைப்பிலே இதேபோல் ஒரு கோவில் உள்ளது. ஆனால் அது மிகச் சிறியது. இது தவிர்த்து வேறு எங்கும் இத்தகைய உச்சிஷ்ட கணபதி திருக்கோவில் தமிழகத்தில் இல்லவே இல்லை. நீண்ட நெடும் அதில் சூழ்ந்த இந்த கோவில் இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே உள்ளது. காலை 8 மணியிலிருந்து 11:30 மணி வரையிலும் மாலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலும் கோவிலில் நடை திறந்திருக்கும் நாம் தரிசிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி நாட்களிலும் சங்கடஹர சதுர்த்தி நாட்களிலும் இங்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது. விநாயக பெருமானை இங்கு நாடி வழிபட்டு குழந்தை வரம் வேண்டினால் சந்ததி விருத்தி ஏற்பட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கான வரத்தை விநாயக பெருமான் அங்கே அருளுகிறார். வாருங்கள், வந்து நலம் பெறுங்கள், வளம் பெறுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருநெல்வேலி
அருகினிலே தாமிரபரணி கரையினிலே திருநெல்வேலி அருகினிலே தாமிரபரணி கரையினிலே உமையவள் மைந்தன் அருளுகின்றான் ஊர்ந்து செல்ல ஒரு குழந்தை. உமையவள் மைந்தன் அருளுகின்றான் ஊர்ந்து செல்ல ஒரு குழந்தை. உடனே தருவான் உச்சிஷ்ட கணபதியும், உடனே தருவான் உச்சிஷ்ட கணபதியும், உலகாளும் ஒரு சந்ததியை தந்தருள்வான், உலகாளும் ஒரு சந்ததியை தந்தருள்வான். வாருங்கள் வரம் கேளுங்கள், வாருங்கள் வந்து பாருங்கள், வாருங்கள் வரம் கேளுங்கள், வாருங்கள் வந்து பாருங்கள்.